ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடும்பத்தில் உள்ள சண்டைகள் நீங்கி ஒற்றுமையுடன் வாழ பரிகாரம். அது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனிதர்களை பார்க்கவே முடியாது. அவ்வளவு ஏன், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் இருக்காது. அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். உதாரணத்துக்கு குடும்பத்தில் அண்ணன் தம்பி பிரச்சனை, அக்கா தம்பி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பண பிரச்சனை, இந்த மாதிரியான அனைத்துகளையும் தீர்த்து வைக்க முடியும். ஆனால் எப்போதுமே வீட்டில் பிரச்சனை வந்து கொண்டே இருந்தால் மனதில் நிம்மதி இருக்காது. உடல் ஆரோக்கியம் சீர்கெடும். எந்த வேலையிலும் நாட்டமாக இருக்க முடியாது. நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு, குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்க வேண்டும் அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் புரிஞ்சிக்கிட்டு சண்டை சச்சரவு இல்லாமல் ஒற்றுமையாக வாழணும். சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்க்கை வாழவும், எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கி நேர்மறையான எண்ணங்கள் உதிக்கவும் மிக எளிமையான பரிகாரங்கள் இருக்குது. அதை நாம் இந்த பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். பொதுவாக குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ தான் ஆசைப்படுவாங்க. அதற்கு உங்கள் குடும்பத்தில் பிள்ளையார் பற்றிக்கு சென்று அங்குள்ள கற்பக விநாயகருக்கு அபிஷேகம் அர்ச்சனை செஞ்சு மனதார வழிபடலாம். அதுக்கப்புறம் அங்கே தர விபூதி பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து சிறு துணியில் கட்டி வீட்டு வாசல் முன்னாடி வச்சிடுங்க. மேலும் குடும்ப தலைவர் தலைவி அவரவர் பிறந்த கிழமைகளில் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போய் அருகம்புல் மாலை சாற்றி சிதற தேங்காய் உடைச்சி வழிபாடு செய்யுங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும், உங்கள் குடும்பத்தில் அவ்வளவா பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி சந்தோஷமாக ஒற்றுமையாக மன நிம்மதியோட வாழ முடியும். பொதுவாக அனைவருக்கும் குடும்பத்தில் மன அமைதி குறைவு, தெளிவின்மை, எப்போது சிந்திக்கிறது, பல விவகாரங்களில் தடை வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதற்கு நம்ம வீட்டு வாசலில் சதுர வடிவில் மஞ்சளால் கோலமிட்டு அதன் மேலே வேப்பிலையை பரவி அதில் 2 அகல் விளக்குகளை மஞ்சள் திரி போட்டு கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு திசை நோக்கி விளக்கேற்றி வந்தால் எதிரிகள் நம்மளை விட்டு விளங்குவாங்க. குடும்பத்தில் அமைதி நிலவும். இந்த பரிகாரம் வாரம் செஞ்சு வரலாம், அல்லது தொடர்ந்து 11 வாரங்கள் செஞ்சு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். தெய்வ வழிபாட்டிற்கு தேங்காய்க்கு ஒரு இன்றியமையாத ஒற்றுமை இருக்குது. இந்த தேங்காயை வச்சு நாம் அனைத்து நல்ல காரியங்களையும் செய்கிறது போலவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களை நீக்க முடியும். அந்த வகையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை நீங்கிறதுக்கு ஒரு தேங்காயை வாங்கி சுத்தம் செஞ்சு அது முழுக்க மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தேங்காயை அப்படியே உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வச்சிடுங்க. மறுநாள் காலையில் எப்போதும் போல் வீட்டிற்கு விளக்கேற்றி பூஜை செஞ்சுட்டு இந்த தேங்காயை 2ஆக உடைச்சி விடுங்க. உங்களுடைய நிலைவாசல் 2 புறமும் வச்சிருங்க. அதுக்கப்புறம் அன்றைய நாள் மாலையில் விளக்கேற்றி விட்டு இந்த தேங்காயை எடுத்து உங்கள் தலையை 3 முறை சுற்றி கால் படாத இடத்துல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்து முகம் கை கால்களை கழுவிக்கோங்க. கழுவிட்டு உள்ளே போங்க. இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும். இதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமையாக வாழ முடியும். எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நாம் இன்னொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம்.